வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கொஞ்சம் ட்ரையாக செய்யலாம். இதுக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முதல்ல உப்பை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் காலிஃப்ளவர் போடுங்க. 2-3 நிமிஷம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வெளியிடுங்க. இந்த வெளியெடுத்த காலிஃப்ளவரை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புழு பூச்சி இருந்தால் போகும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் மைதா. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணனால அதில் தண்ணி இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் ஒட்டணும், அதுக்காக தான். நம்ம மாவில் முக்கி போட போகிறது கிடையாது. ஸோ நல்லா இது பைண்ட் ஆகணும். இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க, நல்லா பைண்ட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அண்ட் 4லேருந்து 5 பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. ஸோ 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும். இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். ஒரு நிமிஷம் சோயா சாஸோட இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அதோட நம்ம சாஸ் வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் மட்டும் வச்சு மேரினேட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்னு எல்லாமே சேர்த்துருக்கிறதால இப்படியே சாப்பிட்றது கூட இந்த காலிஃப்ளவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வெளியிடுங்க. இதோ நம்மளோட காலிஃப்ளவர் இங்கே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இந்த சாஸில் டைரெக்டாக போட்டுடலாம். இதை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா சொத ஆகிடும். நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். அண்ட் மிளகுத்தூள் இந்த மஞ்சூரியனுக்கு செம்மையாக ஒரு தூக்கலான டேஸ்ட் தரும். இதுக்கு மேலே ஒரு இந்தியன் டச் கொடுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். இதோ நம்மளோட மஞ்சூரியன் நீங்கள் சாப்பிட ரெடியாக இருக்குது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.